ஜோதியா கூட சொன்னாங்க, நான் வந்து மொழின்ற ஒரு படம் பண்ணுறதுக்காக 10 இயர்ஸ் சினிமாவில் இருந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 13 படம் பண்ணியிருக்கிறேன். பட் விக்கிபீடியாவில் போய் பார்த்தா இருக்கவே இருக்காது. தனிப்பட்ட முறையில் எனக்கு வெள்ளித்திரையில் படத்தில் தனிப்பட்ட முறையில் யாருக்குள்ள எனக்கு பெரிய வருத்தம்லாம் கிடையாது. பாலச்சந்தர் சார் என்கிட்ட சொன்னார், ஒரு மிகப்பெரிய படைப்பு எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு. ஒரு விஷயம் உத்தரவாதமாக சொல்கிறேன், நான் எந்த காலத்துலேயும் போர் அடிக்க மாட்டேன். வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே, நான் விஜி பேசுகிறேன். இப்போ திரையில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற 36 வயது நிலை படத்தோட டயலாக் ரைட்டர் நான். இதுக்கு முன்னாடி மொழி, அழகிய தீயே, மஜா, மாயாவி இப்படி நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அள்ளி தந்த வானம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். வெள்ளித்திரையின் ஒரு படமும் டைரக்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய நண்பர் அம்மா கிரியேஷன்ஸ் வெங்கட், அவர் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ரொம்ப காலமாக பழக்கம். அவர் மூலியமாக ராசையான்னு ஒரு படத்தில் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணேன். அந்த அம்மா கிரியேஷன்ஸ்லேயே மறுபடியும் அரவிந்தன் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படமும் நான் ஒர்க் பண்ணேன். அது நாகராஜன் நண்பர் டைரக்ட் பண்ணார். அந்த படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு 2000 வந்து சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். 2001 முரளி, பிரபுதேவா, லைலா, நேஹா இவங்களெல்லாம் வச்சு அள்ளி தந்த வானம் படம் டைரக்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு எனக்கு டயலாக் எழுதுறதுக்கு நிறையா வாய்ப்பு வந்தது. பாலான்னு ஒரு படம் டயலாக் எழுதினேன். அந்த படத்தில் பெரிய ஒன்றும் ஒவ்வொரு அனுபவம் தான், ஒவ்வொரு நாளும் சினிமாவில். அந்த படத்தில் திலகன், நாகேஷ் சார், ரகுவரன் இவங்க எல்லோரும் எனக்கு வந்து வயது கடந்து ஒரு மிக சிறந்த நண்பர்களாக, கடைசி உள்ள நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே 3 பேரும் இப்போ அமரர் ஆகிட்டாங்க. 3 பேரும் எங்கூட கடைசி வரல தொடர்பில் இருந்தாங்க. என்னை வந்து ஒரு சம வயது நண்பன் மாதிரியே எங்கூட பேசுகிறதும் பழகிறதுமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு அழகிய தீயன்னு என் ஃப்ரெண்டு ராதாமோகன் டைரக்ட் பண்ண படத்துக்கு டயலாக் எழுதினேன். அந்த படம் வரும்போது ஒரு டயலாக் ரைட்டர் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விமர்சனம் எல்லாம் பெருசாக வந்தது. அதுக்கு பிறகு ஒரு டயலாக்லேயே போயிடுச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு பாலா ப்ரொடியூஸ் பண்ணேன் மாயாவின்னு ஒரு படம். அதிலே வந்து சூர்யா, ஜோதிகா எல்லாருமே எனக்கு பழக்கமானாங்க. அந்த படம் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹியூமர் பேஸ்டில் அந்த படம் பண்ணோம், மாயாவி பண்ணோம். அதுக்கப்புறம் விக்ரம் வந்து மஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து மஜான்னு ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் மொழி பண்ணும்போது மறுபடியும் ஒரு மிகப்பெரிய பேர் வந்தது. அது எல்லா இடத்துலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச். அது மறுபடியும் அந்த அழகிய தீக்கு பிறகு மொழி வந்து ஒரு பெரிய நேம் வந்தது. அதுக்கு பிறகு அங்கேயே வெள்ளித்திரைன்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணேன். வெள்ளித்திரைக்கு பிறகு கொஞ்ச நாள் எதுவும் நான் பண்ணலை. அதுக்கு பிறகு ஒரு 3-4 வருடங்கள் சினிமாவிலேருந்து அகைன் கொஞ்சம் விலகி ஒரு ஆஃபீஸ் எடுத்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன நடக்குது இந்த உலகம் எங்கும் அப்படின்னு சொல்லி உலக சினிமாக்கள் அத்தனையும் பார்க்குறதும் பேசுகிறதுமா என்னுடைய நண்பர்களோடையும் உதவியாளர்களோடையும் ஒரு 4 இயர்ஸ் அதிலே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணினோம். அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் சூர்யா ஃபோன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு மேட்ரு பேசலாம், அந்தமாரி ஒரு படம் ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு, ஜோ மறுபடி கமிங் பேக் நடிக்க வரலான்னு இருக்காங்க, நீங்கள் பாருங்க ஜி அந்த படம் பேசலாம் அப்படின்னாங்க. சரி, நான் அந்த படம் பார்த்தேன். அந்த படம் கொண்டாந்து டிவிடி வீட்டில் வச்சுருந்தேன். நான் பார்க்கல, பட் கேள்விப்பட்டேன், பார்க்கல. எங்கள் வீட்டில் என் டாக்டர் மிதிலா அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு பார்த்து சொன்னேன். சரி, நான் அதுக்கு பிறகு எல்லோரும் பார்த்தா வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு எல்லோரும் உட்காந்து மீட் பண்ணோம், படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு அடுத்த நாள்லேருந்து மலமல்னு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க இப்போ ஜோதியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆர்டிஸ்ட். ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருப்பாங்க.
தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இருக்காது. லேட்டாக வந்தாங்க. அவங்களால எதுவும் ஒரு ப்ராப்ளம் ஆனது மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. நான் ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ட்ரஸ்ட்டாக பண்ணுவாங்க. அவங்க அவங்களே சொன்னாங்க, முதல்ல நான் கொஞ்சம் லாங்குவேஜ் தெரியாதனால எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அப்படின்னு. இப்போ தமிழ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. அதனால் 36 வயதில் படத்தில் ரொம்ப அந்த கேரக்டரை எவ்வளோ அழகாக பண்ணணுமோ அவ்வளோது அழகாக அதை அவங்க பண்ணியிருக்காங்க. மொழியும்போது கூட அவ்வளோ தூரம் அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது. பட் நான் ரொம்ப சிறப்பாக அந்த படத்தில் அவங்க பண்ணியிருந்தாங்க. 36 வயது நிலை படத்தில் இந்த ஸ்கிரிப்டை நான் எல்லாத்தையுமே படித்து காமிக்கும்போது அதில் உள்ள ரொம்ப அந்த இன்வால்வ் ஆகி வர்ற எல்லா இடத்துலையுமே அந்த படிக்கும்போதே அந்த இடத்துல அதை பக்காவாக ரிசீவ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு வசனம் வரும், எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்கிற குறை இல்லாமல் ஐ ஆம் பார்ன் வித் பெயின், நான் துன்பத்தோடு பிறந்தவ, பிரசவத்துக்கு மேலே எந்த வேதனையும் இல்லை, அதுக்கு மேலேயும் ஒரு துன்பம் இருக்குது அப்படின்னா அதை கணவன் அவளை அவமானப்படுத்தும் போது அப்படின்னு நான் அதை ரொம்ப சாதாரணமாக நான் அப்படி சொல்லிட்டு வரும்போது அவங்க அப்பயே அப்படி அந்த கண்கலங்கி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறது. இப்போ நல்லா அவங்களுக்கு தமிழ் தெரியுது. அப்பயே எனக்கு தெரியும் இதெல்லாம் சிறப்பாக வரும் அப்படின்றது தெரியும். அந்த இன்டர்வல் முடிஞ்சோடனே ஒரு சீன் வரும். இன்னொரு வசந்தியாக இருக்க வேணான்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்டு குழந்தைய கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு அவங்க அதை ரொம்ப ஹர்ட்டாகி பேசுகிற சீனு. அப்போ நான் என்னவா அவருக்கு இருந்தேன், என்னவா அந்த வீட்டில் இருக்கேன், என்ன வாழ்ந்திருக்கேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக புலம்பிகிட்டே வருவாள். என்னை மனைவின்னு சொல்லிக்க அவர் வெக்கப்படுறாரு, என்னை அம்மான்னு கூப்பிடவே கூச்சப்படுறா அப்படின்னு ஒன்றா சொல்லி மூவ் ஆகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதை நான் படிக்கும்போது திடீர்னு கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாரி இருந்தோடனே நான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதை ஒரு செய்தியாக படித்து சொன்னேன் அந்த விஷயத்தை. எனக்கு அப்போ தெரியும், இப்போ இந்த ஜோ இப்போ கண்கலங்குறாங்க, இது கண்டிப்பாக எல்லாருமே இந்த இடத்துல கண்கலங்குவாங்கங்கிறது எனக்கு தெரியும். எல்லோரும் இருந்தாங்கன்னு என்னை நான் தொலைச்சேன், இனிமேல் யாரும் இல்லை, என்னை நான் தேடிக்கணும் அப்படின்றதுல போய் அந்த சீன் நிற்கும். அந்த சீன் நடிக்கும்போது கிளிசரின் போட்டுக்காமல் அதை ரொம்ப உணர்ந்து பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அதை சொன்னாங்க எங்கிட்ட, நான் கிளிசரின் போட்டுக்கல விஜய் சார், நான் ரியலாக பண்ணேன் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. அதை நான் பர்ஃபெக்டாக நீங்கள் சொல்லுங்கள், நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னா பாருங்கள் அப்படின்னு. அது எப்படி சொல்கிறது, இன்னைய ட்ரெண்டில் சொன்னால் ஆசம் ஜோ, எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இப்போ விக்கிபீடியாவில் போயிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 13 படம் பண்ணியிருக்கிறேன். பட் விக்கிபீடியாவில் போய் பார்த்தா இருக்கவே இருக்காது. நான் பண்ண படத்திலே வேற ஒருத்தருடைய பேரெல்லாம் இருக்குது. நம்மளை இப்போ நண்பர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, உன்னை பெருசாக விஜின்னு எல்லோரும் கொண்டாடும்போது உன்னை நீ மறைச்சிக்கிற, உனக்கு பிஆர் பண்ணிக்க தெரியல, சினிமான்றது கொஞ்சம் வியாபாரம் சம்மந்தப்பட்டது, அதனால் நீ கொஞ்சம் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ கூட நான் ஒரு இன்டர்வியூவோ எதுவுமே இதுவரையில் கொடுத்ததும் இல்லை. இப்போ தான் சரி எல்லோரும் சொல்கிறாங்க, ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஒன்றை ப்ரொமோட் பண்ணலைனாலும் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீ இன்டர்வியூ கொடு அப்படின்றது மாதிரி. பட் விஜின்ற பேர் பிரபலமாக இருக்குது ஒழிய நான் தான் பிரபலம் ஆகலை, அது பரவாயில்லை. அது இதுமாரி ரீமேக் பண்ணும்போது உள்ள ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஒரு சுதந்திரமாக எழுதுறது அப்படின்றது ஒரு 14 ரீல் அவங்க முன்னாடியே எடிட் பண்ணி எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. ரீமேக் பண்ணும்போது அதுக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். பட் இது மாதிரி நம்ம அதை அப்படியே மொழிபெயர்க்க முடியாது. பண்ணால் அது மலையாள படங்கிறதே தெரியும். அது கண்டிப்பாக அது ஒரு மலையாள படமாக தான் திருப்பி வருமே ஒழிய அதுக்கு டப் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ மலையாளத்தில் எந்த தமிழ் படம் மாதிரியும் வசனம்னு ஒரு பெருசாக எழுத மாட்டாங்க. அவங்க நிறைய டயலாக் நிறையா இருக்கும், நிறைய பேசுவாங்களே ஒழிய இன்டெப்த்து போய் தமிழ் படத்தில் இருக்கிற மாதிரிலாம் கண்டிப்பாக நான் பார்த்தது இல்லை. எனக்கு நான் 2-3 படங்கள் மொழி மாற்றம் பண்ணுறது, இங்கே நான் ரீமேக் படங்கள் பண்ணியிருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. பட் நம்ம டயலாக்கை பார்த்துட்டு அவங்க எழுதினதுக்கு பிறகு அந்த ரைட்டர்ஸ் எவ்வளவு டென்ஷன் ஆகியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். மஜா கூட அதுமாரி ஒரு மொழி மாற்றம் பண்ண படம் தான்.
அதில் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல வந்து விக்ரம் வந்து ஒரு டயலாக் சொல்லணும். அப்போ வந்து அவர் சொல்லுவார், பசுமாட்டு காம்பில் உட்கார்ற கொசு ரத்தம் குடிக்கும்னு நான் சொல்கிறேன், இல்லை பால் தான் குடிக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதான் ஏன் பிரச்சனை அப்படின்னு ஒரு டயலாக் வரும். அந்த படத்தையே அங்கே தான் டேர்ன் பண்ணும் அந்த ஸ்கிரிப்ட். இந்த டயலாக் கேட்டு மொத்த பேருமே டென்ஷன் ஆனாங்க. அதுமாரி ஒவ்வொரு படத்துலேயும் நம்ம வந்து 36 வயது நிலையை பொறுத்தவரையில் டயலாக்குன்னு வர்ற இடங்கள் எல்லாமே நம்ம இங்கே பண்ணோம். அந்த விஷயங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பண்ணோம். டயலாக்காக 36 வயது நிலை வந்து எல்லாமே நம்ம பண்ண விஷயங்கள் தான். இங்கே தமிழுக்கு தகுந்த மாதிரி, மலையாளத்துக்கு அவங்க மலையாளம் மாதிரி எழுதியிருப்பாங்க. தமிழுக்கு வந்து நம்ம அந்த கதையை மட்டும்தான் எடுத்துக்கிறோமே ஒழிய மற்றபடி எதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. பட் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இது செக்ஷன் 36 அப்படின்னா செக்ஷன் 36 தான் இங்கேயும். அந்தமாரி உள்ள விஷயங்கள் தவிர மற்றபடி மீது எல்லாமே நம்ம தான் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவோம். இல்லை, இது விமன் ஓரியன்டா விமன் ஒன்றும் நம்மக்கிட்ட இருந்து ஒன்றும் வேறு எங்கேயும் ஒன்றும் ஏலியன்லாம் ஒன்றும் இல்லையே. நம்ம வீட்டில் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே தானே இருக்காங்க, நம்ம கூட தானே அவங்க இருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்களுடைய சுகதுக்கங்கள், அவங்களுடைய பெயின் எல்லாம் நமக்கு எப்படி தெரியாமல் இருக்கும். ஒரு ஆண் பற்றி மட்டுமே நம்ம தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கிறது எல்லோரும் தானே, அம்மா, தங்கச்சி, அக்கா, நம்ம ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லோரும் நம்ம கூட தானே இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒன்று கிடையாது. நம்ம ஒரு சின்னதாக நம்ம ஒரு ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும் அவங்கள. சின்ன சின்ன விஷயங்கள் எங்கள் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். இந்த உனக்கு 13 வயசாகுது, இன்னும் உனக்கு தலை பிணிக்க தெரியல, ஒரு யூனிஃபார்ம் அயன் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திட்டினது, அந்த அயன் பாக்ஸ் எடுத்து மூஞ்சில் தேய்க்கிறேன்னு சொன்னதெல்லாம் எங்கள் வீட்டில் நானே பார்த்து இதை பார்த்துருக்கேன். நான் இப்படி ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் என் ஒய்ஃபுக்கும் என் டாக்டருக்குமே இதுமாரி அடிக்கடி. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை பார்க்கும்போது அதுமாரி வாய்ப்பு கிடைக்கும்போது அதையே நான் எழுதிட்டேன். எனக்கு 36 வயசு ஆகுது, ஆனால் அது ஒன்று என் குத்தம் இல்லை. 35+னா எங்களுக்கு ஆன்டி தாமா. மொழின்றது எங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அடையாளமாக ஆச்சு அந்த படம். ராதாமோகனுக்கும் சரி, எனக்கும் சரி, பிரகாஷ் ராஜுக்கும் சரி, அந்த படம் வந்து ஒரு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த படம். இப்போ ஜோதியா கூட சொன்னாங்க, நான் வந்து மொழின்ற ஒரு படம் பண்ணுறதுக்காக 10 இயர்ஸ் சினிமாவில் இருந்திருக்கேன். அந்த படம் பண்ணாமல் நான் போயிருந்தேன் அப்படின்னாக்கா என் லைஃபு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது, எந்த அடையாளமும் இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மொழியில் வந்து அவங்க பேசவே இல்லை, ஆனால் அந்த படத்தில் வந்து வசனம் தான் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இப்போ 36 வயது நிலை வந்து அந்த நான் சொன்ன அந்த படம் பண்ணும்போது அந்த படத்தில் பேசலை. அந்த குறை இல்லாமல் நான் நிறையா எழுதிடுறேன், அதனால் நிறையா பேசிடலாம் அப்படின்னு சொன்னேன். இசையை எந்த அளவுக்கு நான் நேசிச்சேனோ அந்த அளவுக்கு மௌனத்தை நேசிச்சேன். ஆனா நீ தாண்டி என்னை அழ வச்சுட்ட. வெள்ளி திரைப்படம் முதல்ல என்கிட்ட எழுதுறதுக்கு தான் எனக்கு அதை போட்டு காமிச்சாங்க. எனக்கு அந்த படம் பிடிக்கல, அந்த மலையாள படம். அது வந்து பர்சனலாக எல்லா நடிகர்களையும் நடிகைகளையும் வந்து மோசமாக விமர்சனம் பண்ண ஒரு படம். எல்லாருமே அந்த படம் நீ பண்ணிடாத, அந்த படம் உன்னுடைய ரெப்புடேஷன் போய்டும் உனக்கு. நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கு உண்மையிலே பிடிக்கல, வேண்டாம், இது வேறு, இது எனக்கு எழுதுறதுக்கு எனக்கு பிடிக்கல, வேணான்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் அது ரைட்ஸு வாங்கியாச்சு, இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த கதையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அந்த படத்தில் வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டேன். அந்த கதையை மட்டும், ஒரு கதையை எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் ஹீரோ ஆகிட்டான், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பாதிக்கப்பட்டாங்கிற கதையை மட்டும் எடுத்துப்போம், நம்ம ஸ்டைலுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி இது நம்ம லைஃப் தானே, நம்ம பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பண்ணோம். அது எழுதி முடித்ததுக்கு பிறகு அதுவும் ரிட்டனாக வெரி குட் ஃபிலிம். நான் எழுதினதில் மிக சிறந்த படம் வெள்ளித்திரை. அது எழுதினதுக்கு பிறகு இது நீ பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொஞ்ச நாள் அப்படியே இருந்தது அந்த படம். அப்புறம் எல்லோரும் பண்ணலாம், பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் கம்பல் பண்ணதால் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம்.
அந்த படத்தில் வர்ற கேரக்டருக்கு வந்து என்ன பாதிப்பு வருமோ அதுமாரி எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது நாள் ஆக ஆக நானும் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரு, கொஞ்சம் பொறுமையாக போகிறதுக்கு நமக்கும் வராது. அப்படி போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நேசித்து ஒரு தொழில் பண்ண வந்திருக்கோம். நம்ம பிடிச்சி நேசித்து ரசித்து பண்ண வந்த ஒரு தொழில், அது அடுத்தடுத்துன்னு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு படம் பண்ணாமல் நான் அள்ளித்தந்தவானம் பண்ணி 7 வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணுறேன். மறுபடியும் வந்து ஒரு தவறு அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குங்கிறது ஒன்று. ஸோ அந்த படத்துலேயே நான் எல்லாத்தையும் ஒரு வசனமாகவே எழுதியிருக்கிறேன், எல்லா விஷயத்தையுமே. அந்த படம் பார்த்தா தெரியும். எனக்கு ரொம்ப கசப்பான அனுபவம் அந்த படம். அதை நான் அப்படியே மறந்துட்டேன். அடுத்தடுத்து வெற்றிகளை நோக்கி நம்ம போயிடணும். நண்பர்கள் வந்து வியாபாரியாக இருக்கிறது நல்லதில்லை. வியாபாரிகள் நண்பர்களாக இருக்கலாம், பட் நண்பர்கள் வந்து வியாபாரிகளாக இருக்கக்கூடாது. அள்ளித்தந்தவானத்தில் நான் ஒரு வசனம் எழுதினேன், எங்கே இருக்கணும், யார் கூட இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கிறது தான் அந்த வாழ்க்கைன்னு. அதான் கிளைமேக்ஸ் டைலாக். அதை நான் எழுதிட்டு ஃபாலோ பண்ணாமல் விட்டேன். மற்றபடி வாழ்க்கையை சிறப்பாக வெள்ளித்திரை முழுக்க பதிவு பண்ணியிருக்கேன். அது இப்போ பார்க்கும்போது இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சும் அந்த படம் வந்து புதுசாகவே இருக்கும். அதனால் இப்போ அனுபவம் வேணா அது கசப்பாக இருக்கலாம், நம்ம மறுபடியும் அடுத்தடுத்து படம் பண்ண வந்துடுவோம். பட் அது சிறந்த படமாக தான் இருக்குது பார்க்கும்போது. தனிப்பட்ட முறையில் எனக்கு வெள்ளித்திரையில் படத்தில் தனிப்பட்ட முறையில் யாருக்குள்ளே எனக்கு பெரிய வருத்தம்லாம் கிடையாது. நம்ம ஒரு சினிமா எடுக்கிறோம், அதை ரசித்து எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஒரு சிறப்பான ஒரு படம், அது சிறப்பாக வந்திருக்க வேண்டிய படம், இனி ஒரு முறை இதுக்கு வெள்ளித்திரை எடுக்க முடியாது இல்லையா. பாலச்சந்தர் சார் என்கிட்ட சொன்னார், என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். நான் தியேட்டரில் போய் இந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டு ஒரு விஷயத்தை என்னென்னு புரியறதுக்குள்ளே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. அதனால் தப்பாக எடுத்துக்காதையா, அவர் விசிடி வாங்கிட்டு சொல்லி என்னை மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்தேன். நீங்கள் ரொம்ப உச்சத்திலேருந்து எழுதுகிற ஒரு மிகப்பெரிய படைப்பு எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதே உழைப்பு தான் இன்னொரு 10 நாள் அந்த படத்துக்காக கஷ்டப்பட்டிருந்த ஒரு மிக சிறந்த படமாக இருந்திருக்கும். அது மிஸ் ஆகிடுச்சு. சரி பார்க்கலாம், அடுத்தடுத்து ஜோதிகா வந்து அதில் அந்த டயலாக்டில் சொல்லும்போது, காலம் இன்னும் இருக்குது உறவுகளே, வெயிட் அண்ட் சி. அப்படி என்ன படம் தான் எடுக்க போற? நம்ம சிரிக்கணும்னு எடுத்த இடத்துல மக்கள் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அழணும்னு எடுத்த இடத்துல அழறாங்க. அவங்க என்ன ஆகணும்னு அவ்வளவு ஆபாசமா எடுக்கிறோம். வாழணும்னா வேற எத்தனையோ தொழில் இருக்கு. விட்டுடு, நான் தெரியாம கேட்டேன். இந்த மாதத்தில் அநேகமாக நான் டைரக்ட் பண்ணுற படத்தோட வேலைகள் தொடங்கும். அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. எப்படியும் ஒரு ஜனவரி போல் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். இது படம் வந்து ஒரு 70% அப்ராடில் நடக்குது. அதுக்கான ப்ரொடியூசர்லாம் போயிருக்காங்க, சம்மந்தமெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்காக. சீக்கிரமாக வேலைகள் தொடங்கிடும். நம்ம ஒரு அற்புதமான சினிமாவோட கண்டிப்பாக உங்களை எல்லாம் நான் சந்திப்பேன். ஒரு விஷயம் உத்தரவாதமாக சொல்கிறேன், நான் எந்த காலத்துலேயும் போர் அடிக்க மாட்டேன். என்னோடய சினிமா இதுவரையில் போர் அடித்ததே கிடையாது. சில தவறுகள் அங்கங்கே சின்ன சின்னதாக நடந்திருக்குமே ஒழிய, பட் போர் அடிக்காது. எந்த காலத்துலையும் போர் அடிக்க மாட்டேன். விஜய் படம்னா நீங்கள் நம்பி பாருங்கள். நான் எழுதினாலும் சரி, இயக்குனாலும் சரி, நம்பி பாருங்கள். நன்றி.